நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக இந்த புதன்கிழமையிலே மாலை பொழுதில் நம்முடைய வேதாராய்ச்சி கூட்டத்திற்காக நாம் தேவாவியின் உதவியோடு கூட நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்திருந்தாலும் கூட ஒரே சிந்தையோடு கூட ஒரே மனதோடு கூட ஆண்டுடைய சத்தத்திற்காக நாம் காத்திருக்கிறோம். கடந்த நாட்களில் தேவன் நம்மை அற்புதமாய் பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதற்கொண்டு இந்த புதன்கிழமை வரைக்கும் தேவன் நம்மை தம்முடைய வசனத்தால் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தி வருகிறதாக நான் நம்புகிறேன். ஆகவே நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தித்தது போல சங்கீதம் 27 அடிப்படையிலே தேவன் நம்மை தம்முடைய மறைவிடங்களிலே இந்த நாட்களில் விசேஷித்த பாதுகாப்பை தந்து பராமரித்து வருகிறார். ஆகவே தேவனுடைய கூடாரத்தில் தேவனுடைய பாதுகாப்பில் மறைந்திருக்கக்கூடிய நம்மை கர்த்தர் நிச்சயமாக பாதுகாப்பார். அந்த கூடாரத்தில் நின்று ஒரு நாள் வெற்றிப்பின் கம்பீர சத்தமும் ஆனந்த முழக்கமும் எழும்பும் என்பதையும் நாம் அங்கே வாசித்தோம். ஆகவே கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்மோடு கூட நாளிலும் பேசுவாராக. நாதரின் இன்ப சத்தமும் வேதத்தின் கேட்டு நித்தமும் ஆத்தும நன்மை நாடுவேன், நீதியின் பாதை செல்லுவேன், ஆட்கொண்டவர் நேசம் ஈடேற்றின நேசம் இன்னும் மென்மேலும் வாஞ்சிப்பேன், உன்னத அன்பை போற்றுவேன். ஆண்டவருடைய பேரன்பிற்காக, அந்த அன்பின் பிரவாகத்திற்காக ஒவ்வொரு நாளும் நம்மை நேசித்து ஒரு தகப்பனை போல தோளில் சுமந்து தாயை போல நம்மை அழைத்து நம்மை பாதுகாத்து வருகிற தேவனுடைய பேரன்புக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிற விஷயம் ஓசியா புத்தகத்தில் என்றுதான் நான் பாடல்களை தொடருகிறோம். ஆனாலும் கூட 2-3 வாரங்களாக நாம் ஓசியாவின் புத்தகத்தினின்று 4ஆம் அதிகாரத்தினின்று சற்று விலகி அந்த 4ஆம் அதிகாரத்தினுடைய முக்கியமான கருப்பொருளை நாம் பொதுவாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே நாம் சிந்தித்த விஷயங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். ஓசியாவின் 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக தேவனுடைய இதயத்தின் வேதனையையும் அவருடைய ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துகிறார். என் ஜனம் இப்படி ஆயிற்றே என்று அவர் கதறுகிறார். அதே சமயத்தில் அந்த ஜனத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்புள்ள அந்த தலைவர்களை குறித்தும் ஆண்டவர் குமுறுகிறார், கதறுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். ஆகவே தேவனுடைய நிறுவனங்களிலே, தேவனுடைய ஸ்தாபனங்களிலே, தேவன் ஸ்தாபித்த தம்முடைய இப்படிப்பட்ட அந்த தெய்வீக நிறுவனங்களில் அதில் எவ்விதமாய் நாம் இயங்க வேண்டும், அதில் பணிபுரிபவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக தெய்வ ஸ்தாபனங்களிலே தலைவர்கள் அல்லது தலைமத்துவம் எவ்வளவு முக்கியமானது என்பதையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவன் உலகத்தை தோற்றுவித்த நாள் முதற்கொண்டு அதற்காக தேவன் தம்முடைய திட்டங்களை மனதில் நினைத்து செயல்பட துவங்கின காலம் முதற்கொண்டு அதனுடைய முழுமை அடைவதற்காக, அதனுடைய ஃப்ரூஷன் அல்லது அதனுடைய கன்சர்மேஷனுக்காக கடவுள் பயணப்படுகிற அந்த காலத்திலே அல்லது நித்தியத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய காலம் என்னும் பாலத்திலே பயணிக்கிற இந்த நேரத்தில் தேவன் தன்னுடைய எதிர்கால திட்டங்களை தன் மனதினுடைய தீர்மானங்களை கொண்டு வந்ததாக நாம் பார்த்தோம். ஆகவே அவ்விதமாய் குடும்பம் என்ற ஸ்தாபனம், குடும்பத்திற்கு தேவன் ஒரு தலைவரை ஏற்படுத்தினதாக பார்த்தோம். ஆகவே தேவன் எவ்வளவு கவனமாக, எவ்வளவு நிதானமாக, எவ்வளவு ஞானமாக அந்த தலைமைத்துவத்தை ஏற்படுத்தினார் என்று பார்த்தோம். காரணம், குடும்பத்தில் அவன் தலைவனாயிருந்த போதும் கூட அகிலத்தை ஆண்டு நடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்க முடியும். தேவன் ஸ்தாபித்த ஸ்தாபனத்திலே அவன் தலைவனாய் ஏற்படுத்தப்பட்டான். அவனுடைய தவறுதலினாலே அந்த ஸ்தாபனத்தினின்று ஆண்டவர் மனுஷிக ராஜாங்கம் என்ற ஸ்தாபனத்தை ஸ்தாபித்தார். அதிலும் மனுஷன் தோல்வியடைந்தார். தொடர்ந்து நாம் பார்த்தது இஸ்ரேல் என்னும் தேசம் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். இஸ்ரேல் தேசத்தினுடைய மகத்துவங்களை குறித்து நாம்
சிந்தித்தோம். காரணம், இஸ்ரவேல் தேசம் என்பது தேவனுடைய அனந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஸ்தாபித்த மூன்றாவது ஸ்தாபனம் என்றும் சொன்னேன். ஆகவே தேவனுடைய ஸ்தாபனங்கள் தேவனுடைய நித்திய திட்டங்களுக்கு நேராக அது பயணிக்க வேண்டும். தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் ஸ்தாபித்திருப்பதினாலே அந்த நிறுவனங்களை தேவன் ஸ்தாபித்த பொழுது அந்த ஸ்தாபனங்களை இயக்குவதற்காக தேவன் தலைவர்களை ஏற்படுத்தினதையும் நாம் சிந்தித்தோம். இஸ்ரவேல் என்னும் தேசம் என்று நாம் பார்த்தோம். இஸ்ரவேல் என்னும் சபை என்று நாம் பார்த்தோம். அதே போல இஸ்ரவேல் என்னும் மந்தை என்றும் நாம் பார்த்தோம். ஆகவே இஸ்ரவேல் தேசத்தோடு தேவனுடைய உறவு எவ்விதமாய் இருந்தது என்பதை குறித்து நாம் முதலாவது சிந்தித்தோம். ஆகவே இந்த தேசத்திற்கு தேவன் மெய்ப்பனாயிருக்கிறார், தேவன் ராஜாவாயிருக்கிறார், தேவன் பிரதான ஆசாரிய பொறுப்பில் இருக்கிறார் என்பதை குறித்தும் நாம் சிந்தித்தோம். இந்த தேசத்தை குறித்து நான் அன்று ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். அதை உங்களுடைய தகவலுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஏற்கனவே நாம் பலமுறை இதை சொல்லி இருக்கிறோம் நான் நினைக்கிறேன். இஸ்ரவேல் தேசம் என்ற முறையிலே அந்த தேசத்திற்கு 4 பொறுப்புகளை ஆண்டவர் கொடுத்ததாக நாம் அறிந்திருக்கிறோம். ஒன்று, அந்த தேசத்தை சொல்ல வேண்டுமானால் இந்த நேஷன் இஸ் ஏ மீடியம் நேஷன் என்று நான் சொன்னேன். மீடியம் நேஷன் என்று சொன்னால் ஊடக தேசம் என்று சொல்லலாம். மீடியம் நேஷன் என்று சொல்லும் ஊடகம். மீடியம் என்று சொன்னால் ஆண்டவருக்கும் உலகுக்கும் இடையிலே ஒரு ஊடகமாக, ஒரு சேனலாக இயங்க வேண்டியவர்கள் இந்த தேசத்தார், அல்லது ஆண்டவரையும் ஆண்டவருடைய உலக மக்களையும் இணைக்கக்கூடிய ஊடகமாக அவர்கள் இருக்க வேண்டும். இணைக்கும் ஊடகம் என்று நான் சொன்னேன். அல்லது தெய்வீகமான ஆசீர்வாதங்களை, the provisions of God and the resources from heaven should be passed on, or it should be transferred through the channel called Israel. இஸ்ரவேல் என்னும் ஊடகத்தின் வழியாக அந்த தெய்வீக ஆசீர்வாதங்கள் அடுத்த அந்த உலக மக்களுக்கு சென்றடைய வேண்டும். ஆகவே இந்த தேசத்தை தேவன் ஒரு ஊடக தேசம், மீடியம் நேஷன் என்று நான் அழைத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். அது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆபிரகாமை ஆண்டவர் தேர்வு செய்யும் பொழுதே இந்த தீர்மானத்தை அவர் எடுத்திருக்கிறார். காரணம், தனி மனிதனாகிய ஆபிரகாமை அழைத்த பொழுது அந்த ஆபிரகாமின் மூலமாக தேவன் அகில உலகத்தை ஆசீர்வதிக்க திட்டமிடுகிறார். ஆபிரகாமின் சந்ததியை அல்ல, ஆபிரகாமின் சந்ததியின் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று வாக்கு கொடுத்தார். ஆகவே ஊடகம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, அல்லது ஆபிரகாமின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். அது சந்தேகத்துக்கு இடமில்லாத காரியம். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆனால் முக்கியமாக தேவன் தேசத்தை ஸ்தாபித்தது, இஸ்ரவேல் மக்களை தேர்வு செய்து அவர்களை ஸ்தாபித்தது அகில உலகத்தையும் ஆசீர்வதிப்பதற்காகத்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் வாயிலாக தெய்வீகமான ஆசீர்வாதங்கள் உலகுக்கு சென்றடைய வேண்டும். ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், அதில் சந்தேகம் இல்லை. ஏன் தேவன் ஆபிரகாமின் சந்ததியை ஆசீர்வதித்தார் என்றால், ஆபிரகாமின் சந்ததி உலகத்தின் மக்களாகிய எல்லா பிற ஜாதியாருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இந்த தேசத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, this is a mediating nation என்று சொன்னேன். They are the mediators, அல்லது this nation is a mediator என்று ஞாபகப்படுத்தினேன். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே எக்ஸோடஸ் 19:6 அதிலே வாசிக்கும் பொழுது இந்த தேசம் அவர்கள் மத்தியஸ்தம் செய்கிற தேசம் என்று நாம் பார்க்கிறோம். காரணம், அவர்கள் they were the priestly nation or priestly kingdom. உண்மையாகவே ஒரு பிரீஸ்ட் என்ற வார்த்தை வரும் பொழுதே நமக்கு நன்றாக தெரியும், தேவனையும் மனுஷனையும் இணைக்கக்கூடியவர்கள் என்ற அர்த்தம். வெறுமனே ஊடகமாய் இருக்கிற தேசம் மட்டுமல்ல, ஆனால் பிளவுண்டு போகாமல் பிரிந்து போகிற உறவுகளை அவ்வப்போது ரெஸ்டோர் பண்ணுகிற, ரெக்கன்சிலியேஷன் பண்ணுகிற ஒரு தேசமாய் இருக்க வேண்டும். தேவனுக்கும் உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள ஏனைய மனிதர்களுக்கும் இடையிலே பிரச்சனைகள் வரும் பொழுது இந்த தேசத்தார் நடுநின்று
தேவனையும் மனுஷனையும் இணைக்க வேண்டும். அதுதான் இந்த தேசத்தை குறித்து கர்த்தர் எதிர்பார்த்த காரியம். மூன்றாவதாக இந்த தேசத்தை குறித்து நாம் சொல்லும் பொழுது, இட் வாஸ் எ மாடல் நேஷன் என்று சொன்னேன். அதாவது இந்த தேசம் ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய ஊடகமாய் இருக்கிற தேசம், மத்தியஸ்தராய் இருக்க வேண்டிய தேசம். அவர்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். தேவனுடைய மக்கள் அல்லது தேவனுடைய ஜனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பிற உலகுக்கு காட்ட வேண்டிய எக்ஸம்பிளரி நேஷனாக இருக்க வேண்டும். அவர்கள் முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கைகள், அவருடைய அன்றாட வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள், அவருடைய சட்டதிட்டங்கள், அவருடைய சம்பிரதாயங்கள், அவருடைய ஆசாரிய ஊழியங்கள், இவைகள் எல்லாமே பிறர் பார்க்கும் பொழுது தெய்வ ராஜ்யம் என்றால், தேவ தேசம் என்றால் இப்படித்தான் இருக்கும், இதுதான் அதனுடைய ஒரு மாடல் என்பதை உலகம் அறிய வேண்டும். அவ்விதமாய் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தம்முடைய ஒரு முன்மாதிரி தேசமாய் வைத்திருந்தார். கடைசியாக அந்த தேசத்தை சொல்லும் பொழுது நான் சொன்னது நான்காவதாக, this was a messianic nation. மெசியானிக் நேஷன் என்று சொன்னால் இந்த உலகுக்கு இரட்சகரை அல்லது மீட்பரை கொண்டு வரப்போகிற ஒரு தேசம். அது ஒரு மேசியாவின் தேசம் என்று சொல்லலாம். அந்த தேசத்தினின்றுதான் அகில உலகத்தை மீட்கப் போகிற அந்த மீட்பர் மேசியா தோன்ற போகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த சந்ததிகளை தேவன் தமக்கென்று தேசமாக தெரிந்து கொண்டதின் நோக்கம் நாம் அறிந்து கொண்டோம். அவர்கள் ஊடகமாய் இருக்க வேண்டும். தெய்வீக ஆசீர்வாதங்களை பிறருக்கு கொண்டு செல்கிற வாய்க்காலாய் இருக்க வேண்டும். 2 மத்தியஸ்தர்களாய் இருக்க வேண்டும். தேவனையும் மனுஷனையும் இணைத்து அவர்களுக்குள் எப்பொழுதுமே ஒரு ரெக்கன்சிலியேஷன் மினிஸ்ட்ரி செய்கிற ஒரு தேசமாய் இருக்க வேண்டும். அவர்கள் முன்மாதிரியான மாடல் நேஷனாக இருக்க வேண்டும். அது ரோமன்ஸ் 2ஆம் அதிகாரம் 17-20 வாசித்தால் அந்த பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் எப்படி தவறினார்கள் என்பதை அந்த ரோமர் 2:17-20 பவுல் சொல்லுகிறார். கடைசியாக மெசியானிக் தேசம் என்று நான் சொன்னேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனத்திலே நான் பார்க்கிறோம், இந்த ஜாதியினின்று இந்த தேசத்தினின்று மேசியா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தோன்றினார் என்று வேதம் அங்கு சொல்லுகிறது. ஆகவே இதுதான் அந்த தேசம். ஆகவே இவ்வளவு முக்கியம் வாய்ந்த ஒரு ஸ்தாபனம், இவ்வளவு மேன்மையான ஒரு ஸ்தாபனம், இந்த ஸ்தாபனத்தை இந்த நிலையில் பாதுகாக்க வேண்டுமானால் அவர்கள் ஊடக தேசமாய் இருக்க வேண்டும், அவர்கள் மத்தியஸ்த தேசமாய் இருக்க வேண்டும், முன்மாதிரி தேசமாய் இருக்க வேண்டும், மேசியாவின் தேசமாய் இருக்க வேண்டும். அப்படி அவர்கள் இருக்க வேண்டுமானால் அந்த தேசத்தை முறையாக வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் இருக்க வேண்டும் என்றும் கர்த்தர் விரும்பினார். ஆகவே தான் மிகுந்த கவனத்தோடு மிகுந்த தெய்வீக ஞானத்தோடு தேவனே அந்த தேசத்திற்கு தலைமைத்துவத்தை ஏற்படுத்துகிறதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவே தேவனுடைய நிறுவனங்களை கையாளுகிற தெய்வ மக்களை குறித்து தேவன் மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பாக இங்க சொல்லுகிற காரியம், நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் சேவிக்கக்கூடிய, நீங்கள் பணியாற்றக்கூடிய நிறுவனம் அது தேவனால் ஸ்தாபிக்கப்பட்டது என்பதை அவர் ஞாபகப்படுத்துகிறார். நாம் இப்பொழுது 4வது ஸ்தாபனமாகிய சபைக்கு வந்திருக்கிறோம். ஆகவே இந்த சபையை குறித்தும் நான் பல குறிப்புகளை சொன்னேன். இந்த சபை இயேசு கிறிஸ்துவினுடைய சபை என்று சொன்னேன், மத்தேயு 16:18. இரண்டாவதாக இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு சமமான ஒரு ராஜ்யமாய் இருக்கிறது என்று சொன்னேன். அதே போல இது இயேசு கிறிஸ்துவினுடைய மந்தை என்று சொன்னேன். It's the ecclesia of the Lord Jesus Christ, and it's the priestly kingdom of the Lord Jesus Christ, and it's the flock of Lord Jesus Christ. ஆகவே இந்த 3 நாம் மனதில் கொண்டவர்களாய் இருந்தோம். ஆகவே அசெம்பிளி என்று காங்கிரிகேஷன் என்று சொன்ன பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அதன் பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு சொன்னேன். இரண்டாவதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ராஜரீக தேசத்திற்கு அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருக்கிறார் என்று நான் சொன்னேன். சபை அது ஆட்டு மந்தையாய் இருக்கிறது என்று சொல்ல பொழுது நான் சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பெரிய மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆகவே அவர் தலைமை ஆசாரியராய் இருக்கிறார், பிரதான ஆசாரியன், பிரதான ராஜா, பிரதான மெய்ப்பனாய் இருக்கிறதை குறித்து
பெரிய மேய்ப்பனாய் இருப்பதை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆகவே ஆக மொத்தத்தில் தெய்வ சபையாகிய இந்த மந்தையை ஆண்டவரே பொறுப்பேற்று நடத்துகிறார். அவர்தான் அதற்கு ராஜா, அவர்தான் அதனுடைய தலைமை ஆசாரியர், அவர்தான் அதனுடைய பிரதான பெரிய மெய்ப்பன். அப்படி இருக்கையிலே தாம் தம்முடைய இரத்தத்தால் சம்பாதித்த இந்த திருச்சபையை உலகத்தில் பாதுகாப்பாய் இயக்கி செல்வதற்காக தேவன் சபைகளிலே தன்னுடைய பிரதிநிதிகளை தேவன் கொண்டு வந்து வைத்ததை குறித்துதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. போன வாரத்திலே நாம் வாசித்த வேத பகுதிக்கு இப்பொழுது நான் கடந்து வர விரும்புகிறேன். எபேசு நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசர் 4ஆம் அதிகாரம். நாம் அதனுடைய சில வசனங்களை வாசிக்க போகிறோம். 7வது வசனத்திலிருந்து இப்பொழுது நான் வாசிக்க கேட்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து போன வாரம் வாசித்த அதே பாகங்கள் தான் தயவாய் வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய ஈவன் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதனாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. போதும். தேங்க்யூ. இந்த வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த பகுதி நாம் ஓரளவுக்கு தியானிக்கிற பகுதிகள் தான். ஆனாலும் அந்த பகுதிகளை நாம் பல சமயங்களிலே ஒரு மேலோட்டமாக வாசித்து கடந்து போகிறோம். ஆனால் அந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு சத்திய பொக்கிஷத்தினுடைய ஒரு நிறைவு நாம் அங்கே பார்க்கிறோம். மிக கவனமாக வாசிக்க வேண்டிய வேத பகுதிகள். சற்று கடினமாய் தோன்றுகிற வாசக அமைப்புகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை இன்றைக்கு ஓரளவுக்கு அந்த பகுதிகளை நாம் சிந்தித்து தியானிக்க போகிறோம். இந்த பகுதியினுடைய விஷயம் உங்களுக்கு நன்றாக புரிந்துவிட்டது. 4ஆம் அதிகாரத்திலே நான் வாசித்த வேத பாகத்தை குறித்து வாசிக்கும் பொழுது இந்த இடத்தில் ஆண்டவர் தம்முடைய சபைக்காக அவர் என்ன செய்தார் என்பதைத்தான் சொல்லுகிறார். அவர் சபைக்காக என்ன செய்தார் என்பதை பார்க்கிறோம். நீங்கள் அதை அமிதமாய் அந்த வசனங்களிலே வாசித்தால் பல இடங்களிலே இந்த புத்தகத்திலே வாசிக்க முடியும். அவர் என்ன செய்தார்? 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். தெய்வ சபைக்கு தேவன் என்ன செய்தார்? அங்கு பிதாவாகி தேவன் திருச்சபையாகிய அந்த குமாரனுடைய திருச்சபைக்கு குமாரனை என்னவாக ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். என்று சொன்னால் அந்த இடத்தில் தெய்வ திருச்சபையை சரீரமாக அவர் பாவனை செய்கிறார். பவுலடிகள் தெய்வ திருச்சபையை சரீரத்தோடு ஒப்பிடுகிறார். ஆகவே அந்த சரீரத்திற்கு தேவன் எதை கொடுத்தார் என்று கேட்டால் தலையாக கிறிஸ்துவை ஏற்படுத்தினார். மிக தகுதியான ஒருவரை தேவன் தலையாக ஏற்படுத்துகிறார். தெய்வ திருச்சபையை இயக்குகிற தலை இது என்று கேட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆகவே பொருத்தமான ஒரு தலையை
இந்த சரீரத்தோடு கூட இணைத்ததை குறித்து அங்கே பவுல் சொல்லுகிறார். இந்த தலையானது அல்லது தலைவராயிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொறுப்புகளை எப்படி நிறைவேற்ற போகிறார்? ஒரு சிரசு என்ற முறையில தெய்வ திருச்சபையாகிய அகில உலக சபையினுடைய தலைவராயிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்புகளை நிறைவேற்ற போகிறார்? அதுதான் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை நாம் எல்லாரும் வாசித்தோம். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவானவர் அவர் உன்னதத்திற்கு 8ஆம் வசனம், அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார் என்று வேதத்தின் சில கூற்றுகளை எடுத்து சொல்லுகிறதை பார்த்தோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவானவர் தமக்கு கொடுக்கப்பட்ட திருச்சபையை இயக்குவதற்காக என்ன செய்தார் என்று கேட்டால், திருச்சபையின் மேல் தமக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னுடைய பிரதிநிதிகளை இந்த திருச்சபையில் ஏற்படுத்துகிறதை பார்க்க முடியும். அதற்காக என்ன செய்தார்? அவர் உன்னதத்திற்கு ஏறுகிறார். ஆகவே உன்னதத்திற்கு ஏறி அங்கே இருந்து இந்த பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை பெற்று வருகிறார், வரங்களை பெற்று வருகிறார். இந்த வரங்கள் என்று சொல்லுகிறது தெய்வ திருச்சபையை இயக்க போகிற தலைவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள், அல்லது தான் பெற்று இந்த இடத்தில் திருச்சபையை நடத்தக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கக்கூடிய வரங்கள் என்று சொன்னால், தெய்வ திருச்சபை ஆளுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரம் பெற்றோரை நியமனம் செய்கிறார், அல்லது சிலருக்கு சில வரங்களை கொடுத்து அந்த வரம் பெற்றோர்களால் திருச்சபையை அவர் நடத்தி கொண்டு போகிறார். தலைவராயிருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சரீரத்தை இயக்குவதற்காக அவர் வரம் பெற்றோரை தெய்வ சபையில் நியமிக்கிறார். அதுதான் இந்த பகுதியினுடைய கருப்பொருளாய் இருக்கிறது. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட தலைமைத்துவத்தை அவர் நேரடியாக நிறைவேற்றுவதற்கு பதிலாக தம்முடைய பிரதிநிதிகள் மூலமாக இந்த காரியத்தை அவர் செய்ய போகிறார். அப்படியானால் அவர் எப்படிப்பட்டவர்களை தேர்வு செய்வார், எப்படிப்பட்டவர்கள் அதற்காக பயன்படுத்துகிறார் என்பதை நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். இங்கே நாம் ஏற்கனவே வாசித்தது போல வரம் பெற்றோர்களுடைய பட்டியல் இங்கு சொல்லப்பட்டது. அதைத்தான் நாம் ஏற்கனவே வாசித்தோம். 13ஆம் வசனத்தில் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். இது அவர் செய்தார் என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தினார். தலைவராய் இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தலைமத்துவத்தினுடைய பொறுப்புகளை ஒரு சிலருக்கு கொடுப்பதற்காக ஏற்படுத்துகிறதாக பார்க்க முடியும். ஏற்கனவே நமக்கு பழகி போன பகுதிகள் தான் அங்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். இந்த 12 அப்போஸ்தலர்களும் அதை போல தொடர்ந்து வருகிற அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளும், இவர்கள் இருவரும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 படியாக அவர்கள் அஸ்திவாரமாக அமைந்து விட்டார்கள். ஆகவே அதன் பொருள் என்னவென்றால், அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கடந்து போய்விட்டார்கள். அவர்களுடைய தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்கள் மூலமாக தெய்வ திருச்சபைக்கு தேவன் வெளிப்படுத்தின அடிப்படை சத்திய பிரமாணங்களைத்தான் இன்றைக்கு சபை அஸ்திவாரமாக கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இனி அப்போஸ்தலர்களும் இல்லை, தீர்க்கதரிசிகளும் இல்லை. அவர்கள் அஸ்திவாரத்தை போட்டவர்கள், அல்லது அவர்கள் ஊழியமானது அஸ்திவார ஊழியமாய் அமைந்தது. அவர்கள் என்ன செய்தார்கள்? நமக்கு நன்றாக தெரியும். அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய சீஷர்கள், அவர்கள் ஆண்டவரை நேரில் பார்த்தவர்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை நேராக கேட்ட மக்கள். அதை போல பவுலடிகளும் அதை போன்ற பாக்கியம் பெற்ற மனுஷன்தான். ஆகவே அப்போஸ்தலர்கள் மூலமாக தேவன் திருச்சபையினுடைய நற்செய்தியை பரப்புகிறார், சபைகள் ஸ்தாபிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தெய்வ திருச்சபைகளுக்கு தேவையான தெய்வீக சத்திய பிரமாணங்களை அப்போஸ்தலர் மூலமாய் கொடுத்தார். ஆகவேதான் இனி நமக்கு ஒரு வேத புத்தகம் புதிதாக எழுதப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தோடு தெய்வீகமான சத்தியங்கள் எல்லாம் நிறைவு பெற்றது, அது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாயிற்று. ஆகவே இன்றைக்கு நான் வைத்திருக்கக்கூடிய மத்தேயு சுவிசேஷம் முதற்கொண்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் உள்ள இந்த புதிய ஏற்பாடு கிறிஸ்தவ சபைக்கு கிடைத்த முழுமையான சத்தியமாகும். The wholesome truth concerning the New Testament church. ஆகவே இதற்கு
காரணர்களாய் இருந்தவர்கள் தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். அவர்கள் ஊழியத்தை முடித்து கடந்து போனார்கள். ஆனால் இன்னும் தொடருகிற சபையினுடைய ஊழியம் என்ன, அல்லது கிறிஸ்து சரீரத்திலே சபையிலே என்னென்ன ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் நமக்கு தெரியும். சபையினுடைய இவாஞ்சலிக்கல் மினிஸ்ட்ரி, மிஷனரி ஊழியங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஒரு சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு கர்த்தர் அப்போஸ்தலர்களை அனுப்பினது போல இக்காலங்களில் அவரால் தேர்வு செய்யப்பட்ட எழுப்பப்படுகிற சுவிசேஷகர்கள் மூலமாக அவர் இந்த ஊழியத்தை தொடர்கிறதாக பார்க்க முடியும். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசியுடைய ஸ்தானத்திற்கு முதலாவது வருகிற இந்த சுவிசேஷகர்கள் அவர்கள் தம் ஆண்டவர் கொடுக்கிற தெய்வ கிருபையின் வரத்தை பெற்று அவர்கள் ஊழியத்திலே அல்லது மிஷனரி ஊழியங்களிலே அல்லது இவாஞ்சலிக்கல் ஊழியங்களிலே அவர்கள் தேடி அலைகிறவர்களாய் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் சுவிசேஷத்தை அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஆனால் அவர்களோடு கூட சபையிலே இணைந்து செயல்படுகிறவர்களைத்தான் அடுத்ததாக வாசித்தோம். அவர்கள் யார் என்று வாசித்த பொழுது அவர்கள் சிலரை சுவிசேஷகராகவும் அடுத்ததாக சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இங்கே வாசிக்கிற இந்த வார்த்தை சிலர் என்று 4 முறை சொல்லிவிட்டு கடைசியில வரும் பொழுது சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறதுனாலே அந்த சிலரை போதகராக என்று சொல்லாத காரணத்தினாலே அந்த கிரேக்க அவருடைய அந்த மொழி நடையை வைத்துக் கொண்டு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த இரு சாராரும் அவர்கள் 2 விதமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் 2 விதமான ஊழியங்களை நிறைவேற்றுகிற ஒரு சாரார் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியானால் இங்க சொல்லப்படுகிற மெய்ப்பர்கள் போதகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் மெய்ப்பத்தினுடைய மனமுடையவர்களாய், மெய்ப்பத்தினுடைய அதாவது ஒரு மெய்ப்பனுடைய மனமுடையவர்களான போதகர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே மெய்ப்பனுடைய ஊழியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அதே போல ஒரு போதகனுடைய ஊழியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தெய்வ திருச்சபையில் மெய்ப்பர்களும் போதகர்களும் என்று 2 தனித்தனி டெசிக்னேஷன் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஒரு சாரார்தான். அப்படியானால் தெய்வ திருச்சபையை இன்றைக்கு வழிநடத்துகிற மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு கொடுக்க பெற்றிருக்கிறது என்று பார்த்தால் மெய்ப்பராகிய போதகர்கள் என்று வாசிக்கிறோம். இது மிக அழுத்தமாய் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தெய்வ திருச்சபையை வழிநடத்த வேண்டியவர்கள் அவர்கள் யாராய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். யார் இந்த வரத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று பவுல் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அருமையானவர்களே, நான் ஒரு காரியத்தை இங்கே அழுத்தமாய் சொல்ல விரும்புகிறேன். சபையில் இருக்கக்கூடிய இன்றைய நம்முடைய சபையிலே அல்லது பொதுவாக இந்த நாட்களிலே நம்முடைய சபைகளில் இருக்கக்கூடிய கண்காணிகளை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். இது வேத பண்டிதர்கள் மூலமாக அல்ல, நாமே வேதத்தை ஆய்வு செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய ஒரு பொதுவான புரிந்து கொள்ளுதல் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சபையை குறித்து நாம் சொல்லும் பொழுது அது சரீரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறதை இந்த பகுதியில வாசிக்கிறோம். இந்த பகுதியில சரீரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறது. அங்கே தலைமத்துவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சரீரத்தினுடைய தலைமத்துவத்தினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இந்த சபையில் மூப்பர்கள் இருக்கிறார்கள். 2 அதே சமயத்தில் சபை மந்தை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சபை மந்தையா இருப்பதினாலே அந்த சபையினுடைய மந்தையின் மேய்ப்பர்கள் என்ற நிலைமையிலே அந்த அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அப்ப சபை மந்தையாக இருக்கிறது, சபை சரீரமாய் இருக்கிறது என்று வரும் பொழுது சபையினுடைய சிரசாய் செயல்படுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாக சபையின் மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் நல்ல மேய்ப்பனாகிய பெரிய மேய்ப்பனாகிய பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதிநிதிகளாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதி நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆகவே இந்த இடத்தில் இந்த மெய்ப்பர்கள் என்று சொல்லுகிற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு பொய்மையோ என்ற வார்த்தையை தான் கிரேக்க மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் அதனுடைய ஆழத்திற்கு போக வேண்டாம். பொய்மையோ என்று சொன்னால் மெய்ப்பர்கள். அதே போல மெய்ப்பர்களுக்கு அல்லது மூப்பர்களுக்கு சொல்லப்படுகிற இன்னொரு வார்த்தை மூப்பர் என்ற வார்த்தை வருவதனாலே நாம் அதை எளிதிலே புரிந்து கொள்ள முடியும். மூப்பர் என்று சொல்ல வயதில் முதியவர் அல்லது அதிக வயதுள்ளவர் என்ற வார்த்தை தான் அதற்கு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு பிரசிபிட்டரோஸ்
என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது வேத புத்தகத்தில். பிரிசிபிட்டரோஸ் என்று சொன்னால் வயதில் மூத்தவர்கள் என்றுதான் பொருள். அதே போல அடுத்தொரு வார்த்தை மூப்பர்களுக்கு பயன்படுத்துகிறது நமக்கு தெரியும். 1 தீமோத்தேயு 3 முதல் வசனத்திலே கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலை விரும்புகிறான். அந்த இடத்தில் கண்காணிப்பு என்று சொல்லுகிற வார்த்தை எபிஸ்கோபோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே 3 சொற்கள் இங்கு மெய்ப்பர்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 3 பெயர்களும் ஒரு சாராருக்குள்ள பெயர்கள் தான். இந்த 3 பெயர்களும் வேறு வேறு ஆட்களுக்கு, ஒருவர் மெய்ப்பர், ஒருவர் கண்காணி, ஒருவர் மூப்பர் என்றல்ல, இந்த 3 தன்மைகளும் உடைய ஒருவர். இப்படிப்பட்டவர்களுடைய கூட்டத்துக்கு தான் ஓவர்சைட் என்று நாம் சொல்லுகிறோம். ஆகவே கண்காணிகள் என்று சொன்னால் எபிஸ்கோபோஸ், அவர்கள் கண்காணிப்பு செய்கிறவர்கள். இந்த இடத்தில் கண்காணிப்பு செய்கிறவர்களை சூப்பர்வைசர்ஸ் என்று சொல்லலாம், ஓவர்சியர்ஸ் என்று சொல்லலாம். என்று சொன்னால் மற்றவர்களை மேற்பார்வையிட்டு ஒழுங்காக இயங்குகிறதா என்பதை பார்வையினால், அதாவது அதிக கவனத்தோடு பார்த்து அவர்களை சரி செய்கிறவர்கள். ஒரு கட்டட மேஸ்திரிக்கு சமானமாக வேலை செய்கிற இடத்திலே அநேகர் பணியாற்றுகிறார்கள், வேலையாட்கள். ஆனால் அந்த வேலையாட்களை கட்டுப்படுத்துகிறவர், முறையாக வேலையை வழங்கி சரியாக செய்கிறார்கள் என்பதை கவனிக்கிறவர்கள். அதுதான் எபிஸ்கோபோஸ் என்ற வார்த்தையினுடைய பொருள், கண்காணி. மூப்பர் என்று சொல்லும் பொழுது சபையிலே பிரிசிபிட்டரோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துவதனாலே முதியவர்கள் என்று சொன்னால் வயதில் மூத்தவர்கள். இந்த வயதில் மூத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்டால், வயதில் மூத்ததினாலே மூப்பராகலாம் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. மூப்பர் ஆவதற்கு அந்த ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம், இந்த வயது மிகுந்தவர் என்று சொன்னால் அதன் பொருள் அறிவிலே, அனுபவத்திலே, வேத ஞானத்திலே பக்குவமடைந்தவர்கள் என்று பொருள். மெச்சூர்ட் பீப்புள். அதுதான் இந்த இடத்திலே மூப்பர் என்று சொன்னால் he must be a person matured in his experiences and in his knowledge and in his knowledge about the word of God. அப்படிப்பட்ட ஒரு பக்குவமுடையவராய் அவர் இருக்க வேண்டும். அதுதான் முதலாவது. இரண்டாவது, அதே மூப்பர்கள் மெய்ப்பர்களாக அழைக்கப்படும் பொழுது மெய்ப்பர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்று கேட்டால், அந்த மெய்ப்பன் ஆட்டுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய உள்ளம் கொண்டவராய் இருக்க வேண்டும். He must be a sacrificial person. ஆடு இழந்து போனால் அந்த ஆட்டை எப்படியாகிலும் உயிர் கொடுத்து காட்டுக்கோ வனாந்திரத்திற்கோ சென்று காணாமல் போனதை திருப்பி கொண்டு வருகிற ஒரு மெய்ப்பனுடைய உள்ளம் அந்த மூப்பருக்கு இருக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிற அந்த பகுதியில அந்த வார்த்தையின் பொருள். பொய்மையோ என்று சொன்னால் ஆட்டு மெய்ப்பனுடைய உள்ளம் கொண்டவர். இது நம்முடைய கவனத்திற்கு நாம் கொண்டு வர வேண்டும். A man with the heart of a shepherd. இது எப்பொழுதுமே கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆட்டுடைய மெய்ப்பன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், இந்த மெய்ப்பற்ற ஊழியம் என்று சொல்லுகிற சபை பாதுகாப்பு பரிபாலன ஊழியம், அது மெய்ப்பற்ற ஊழியம் என்று சாதாரணமாக சொல்லுவோம். காரணம், 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு தீத்து நிருபங்களை குறித்து பொதுவாக சொல்வது பாஸ்டரல் எபிசில்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது மெய்ப்பற்ற ஊழியங்கள், மெய்ப்பற்ற நிருபங்கள் என்று சொல்வார்கள். ஆகவே மெய்ப்பற்ற நிருபங்கள் என்று சொல்வதனாலே சபையை மந்தையோடு இணைத்து மெய்ப்பர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கிற போதனையாக அந்த பகுதிகளை எடுத்துக் கொள்கிறார்கள். நான் இங்கே ஒரு காரியத்தை உங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த மெய்ப்பன் என்ற அந்த பொருளை மிக ஆழமாய் இன்றைக்கு சிந்தித்தேன். காரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் மெய்ப்பன் என்று மிக அழகாக நிருபங்களிலே பார்க்கிறோம். அவர் நல்ல மெய்ப்பன், அவர் பெரிய மெய்ப்பன், அவர் பிரதான மெய்ப்பன். ஆகவே இந்த மெய்ப்பன் என்ற அந்த எண்ண அலை அல்லது அந்த எழுச்சி ஆண்டவருக்கு அதிகமாய் இருக்கிறதை பார்க்க முடியும். அவர்தான் முதலாவது சொன்னார். அவர் அந்த மத்தேயு 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அங்கு வரும் பொழுது பெருவாரியான மக்கள் கூட்ட ஜனங்களை கண்ட பொழுது அவர் மனதுருகுகிறார். ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஆடுகள் சிதறண்டிருக்கிறார்கள், அவர்கள் சோர்ந்திருக்கிறார்கள். They were both weary and they were fallen down or scattered என்று ஆண்டவர் கண்டார். ஆகவே மனதுருகினார். A mind of compassion
அந்த மெய்ப்பனுக்கு இருக்கிறதை பார்க்க, மந்தையின் ஆடுகளை மேய்க்கக்கூடிய மெய்ப்பர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய மந்தையை பார்த்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மந்தைக்கு மெய்ப்பன் இல்லையே, அந்த மெய்ப்பன் இல்லாத நிலைமை எப்படி இருக்கிறது என்று அந்த நம்முடைய மெய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். அந்த ஆடுகள் சிதறுண்டு போயிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பெயரி பலவீனம் அடைந்து அவர்கள் மூச்சு வாங்க, அந்த பகுதியிலே அந்த 2 கிரேக்க வார்த்தைகளை பார்த்தால் அப்படி சொல்லுகிறது. அதாவது பாதி உயிரோடு கூட, அல்லது என்ன சொல்லலாம், பாதி உயிர் பாதி சாவு கொண்ட ஆடுகள் அப்படி ஒரு கசாப்பு கடைக்கு முன்னதாக பாதி கொல்லப்பட்டது போல உயிர் இருக்கா, உயிர் இருக்கு, அங்காங்கே சிதறி கிடக்கிறார்கள். அந்த மந்தைக்குள் ஏதோ ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று வந்து அவைகளை முழுமையாக சிதறடித்து அவைகளை சேதப்படுத்தி அவைகள் இப்பொழுது சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்து சொல்லுவது போலதான் கர்த்தர் சொன்னார். நல்ல மெய்ப்பன் என்று அவரை குறித்து சொல்வதற்கு காரணம் மனதுருகுகிற ஒரு நல்ல மெய்ப்பன். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த மெய்ப்பனை குறித்து சொல்லும் பொழுது ஏற்கனவே நாம் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து சிந்தித்தோம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய சிறப்பை நான் சொல்லும் பொழுது, அந்த தேசத்திற்கு தேவன் முதலாவது தேர்வு செய்த அந்த தலைவனை பாருங்கள். அந்த தலைவன் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். யார் அந்த தலைவன்? அவர்தான் மோசே என்று நாம் வாசிக்கிறோம். மோசே என்ற தலைவனை தேர்வு செய்தார். ஏன் அவரை தேர்வு செய்தார் என்று கேட்டால் நமக்கு நல்லொரு பதில் இருக்கிறது. அவர் 40 வயதான பொழுது அவரே தன்னுடைய ஜனத்தை மீட்பதற்காக தானாகவே முன் வந்தார். நீங்கள் அதை படித்தால் ஆச்சரியப்படுவீர்கள். நான் அதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே வாசித்தேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம், ஸ்தேவானுடைய பிரசங்கத்தை பாருங்கள். அந்த இடத்தில் மோசேயை குறித்து சொல்லுகிற பகுதியை வாசித்தால், மோசே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அதிலே 20ஆம் வசனத்தினின்று மோசேயை குறித்து ஸ்தேவான் சொல்லுகிறார். அந்த இடத்தை இப்படி வாசிக்கிறோம். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து 3 மாதமளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டார். அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோருடைய குமாரத்தி அவரை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியரை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். இது மோசேயை குறித்து சொல்லப்படுகிற பகுதி. கவனியுங்கள். 40 வயதான பொழுது மோசே இந்த ஜனத்தை ரட்சிக்கும்படியாக வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? 40 வயதிற்குள்ளாக மோசே ஒன்று தன்னை குறித்து புரிந்து வைத்திருந்தார். நான் இப்பொழுது தகுதியானவன், தெய்வத்தினுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு, தேவ ஜனத்திற்கு தலைமை தாங்குவதற்கு எனக்கு தகுதி வந்தாயிற்று. என்னிடத்தில் தலைமைத்துவத்தினுடைய சகல பண்புகளும் உண்டு. எப்படி அதை சொல்லுகிறார்? இங்க பார்த்தால் நான் வாசித்த வசனத்திலே முதலாவது 20ஆம் வசனத்திலே வாசித்த பொழுது, அவன் ஒரு சாமானிய மனிதன் அல்ல, அவன் ஒரு வசீகர நாயகன், கரிஸ்மேட்டிக் லீடர். அழகில் அவனுடைய பர்சனாலிட்டியில அவ்வளவு வசீகர தன்மையை பார்க்கிறோம். பொதுவாக அரசியல் பார்க்கும் பொழுது வசீகர தன்மைக்கு மதிப்புண்டு. நம்முடைய நாட்டில அநேகர் அப்படிப்பட்ட வசீகர தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை ஜனம் எளிதிலே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், கவர்ச்சிக்கிற ஒரு சக்தி அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே மோசே அழகு வாய்ந்தவன் என்று நாம் பார்க்கிறோம். அவன் அழகானவன் மட்டுமல்ல, சாந்த குணமுள்ளவன் மட்டுமல்ல, இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இங்கு ஒரு வசீகர தலைவன் என்று பார்க்கிறோம். அந்த வசீகர தலைவன் மட்டுமல்ல, அவனிடத்தில் காணப்பட்டது என்ன? அவன் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொன்னால் பொருள் என்ன? பார்வோனுடைய குமாரத்தினுடைய சகல சொத்திற்கும் உரியவன் அவன். He was a man of money power. He was a man of money power. அவனிடத்துல பணம் இருக்கிறது. அது அடுத்த அந்த பணத்தை குறித்து எபிரேயர் 11:26 வாசிக்கும் பொழுது எகிப்தின் பொக்கிஷங்களிலும் என்று வாசிக்கிறோம். எகிப்தின் பொக்கிஷங்களை பார்க்கிலும் என்று சொன்னால் he was a right honor to the treasures of Egypt. அந்த
பார்வோனின் குமாரத்திற்குள்ள எல்லா சொத்துக்களுக்கும் அவன் உரியவனாயிருந்தான். ஆகவே மணி பவர் அவனுக்கு இருக்கிறது. 23 வரும் பொழுது நாம் என்ன வாசிக்கிறோம்? அவன் தன்னுடைய வயதான பொழுது தன்னுடைய சகோதரை கண்டு சந்திக்கும்படி வருகிறார். இது அவருடைய மென்டல் பவரை காட்டுகிறது. தனிமையாக அவன் இப்பொழுது துணிச்சலான ஒரு பணிவிடை செய்யும்படியாக அவனுடைய மனதின் திடம், மனோதிடம், மென்டல் பவர், அவனுக்கு தலைமைத்துவத்திற்கு தகுதி உண்டு என்று அவன் நம்புகிறார். அதே போல 24 வாசித்த பொழுது என்ன வாசித்தோம்? அவன் எகிப்தியரை வெட்டினான். இது எதை காட்டுகிறது? ஹிஸ் மசில் பவர். அவன் சாதாரண மனிதன் அல்ல, மசில் பவர் அவனுக்கு இருக்கிறது. ஒரு மனிதனை வெட்டுகிற அளவுக்கு அவன் சரீர அபியாசங்களை பெற்றவராயிருந்தார். ஆகவே அடுத்தது அவிதமாய் போனால் நாம் வாசிக்கிற பகுதியிலே இவனை அல்லவா தேவன் உடனுக்குடனாக தலைவனாய் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் என்று சிந்திக்க தோன்றுகிறது. நான் சொல்லுகிறேன், தெய்வ சபையை அல்லது தேவனுடைய நிறுவனங்களை நடத்துவதற்காக தேவன் யாரை தேர்வு செய்கிறார் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இந்த பகுதியில வாசிக்கும் பொழுது உலகத்தின் கண்ணோட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டு இவனுக்கு ஒரு இன்டர்வியூ மூலமாக தேர்வு செய்தால் மோசே நிச்சயமாக அந்த குறித்த நாளிலேயே தலைவனாக்கப்பட்டிருப்பான். அவனுக்கு ஒருவேளை இன்றைக்கு இருக்கக்கூடியது போல MBA படிப்போ MSW படிப்போ ஒன்றும் இல்லை என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த படிப்பை எல்லாம் அன்றே எகிப்திலே சாஸ்திரங்கள் மூலமாக, பலவிதமான கலைகள் மூலமாக, அவருடைய பள்ளிக்கூடங்கள் மூலமாக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா துறையிலும் அவன் சிறந்தவன், யுத்த துறையிலே அவன் சிறந்தவன். இவ்விதமாய் மோசே 40 வயதிலே சகல தகுதியை பெற்ற ஒரு தலைவனாய் உலகம் பார்க்க துவங்கிற்று. ஆனால் தேவன் என்ன செய்தார்? 40 வயதாகி அவனுடைய பணிவிடை செய்வதற்கு அவனே ஆயத்தமாய் வந்த பொழுது தேவன் அவனை தேர்வு செய்யவில்லை. என்ன காரணம்? தேவனுடைய தலைமைத்துவத்திற்கு, தெய்வீகமான ஊழிய தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு மோசே இன்னும் தகுதி பெறவில்லை. என்ன காரணம்? தெய்வம் தலைவனாய் ஒருவனை ஏற்படுத்த வேண்டுமானால் அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்நோக்குகிறார். இன்னும் இஸ்ரவேல் என்னும் தம்முடைய மந்தையை மேய்ப்பதற்கான தகுதி மோசேக்கு வரல. அவன் தலைவனாயிருக்கலாம், வசீகர தலைவனாயிருக்கலாம். ஒருவேளை பார்வோனுக்கு அடுத்தபடியாக எகிப்தை கூட ஆளக்கூடிய தகுதி அவனுக்கு இருக்கிறது. பார்வோன் இறந்திருந்தால் ஒருவேளை மோசே எகிப்து நாட்டினுடைய அரசனாக பதவி பிரமாணம் செய்யப்பட்டிருப்பான். அவன் அவிதமாய் அந்த பட்டாபிஷேகத்தை பெற்றிருப்பான். காரணம், அவனை உலகம் பார்க்கும் பொழுது நாட்டை ஆளக்கூடிய தகுதி உள்ள மிகப்பெரிய தலைவன். ஆனால் கர்த்தர் பார்த்த பொழுது தன்னுடைய ஆட்டு மந்தையை மேய்ப்பதற்கு மோசேக்கு ஒரு தகுதியும் அவர் காணவில்லை. அதனால் தேவன் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட தகுதியுள்ளவன், தனக்குத்தானே தகுதியாய் உள்ளவனுடைய தகுதியின்மையை அவனுக்கு புரிய வைப்பதற்காக தேவன் அவனை மந்தைக்கு பின்னால் 40 வருஷங்கள் அனுப்புகிறதை பார்க்கிறோம். 40 வருஷங்கள் மோசே அந்த வனாந்தரத்திலே ஒரு சாதாரண ஆட்டு மேய்ப்பனாக அவன் பணியாற்றுகிறான். இது நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. 40 வருஷம், சாதாரண 4 வருஷம் அல்ல. ஒரு தலைமைத்துவத்துக்கு வருவதற்கு மோசே 40 வருஷம் அவன் சாமானிய ஒரு ஆட்டு மேய்ப்பனாய், தன்னுடைய மாமனாருடைய ஆடுகள், தனக்கு சொந்தமான ஆடுகள் கிடையாது, மாமனாருடைய ஆட்டை தான் மேய்த்து அந்த ஆடுகளை எல்லாம் மேய்க்கிற ஒரு பொறுப்புக்கு தேவன் கொண்டு வருகிறார். இதை நமக்கு காட்டுகிறார். தெய்வீக ஊழியத்தை செய்வதற்காக தேவன் சிலரை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்களை ஆட்டு மேய்ப்பனாக பார்க்க வேண்டும், அல்லது ஆடுகளை மேய்த்த அனுபவம் அவனுக்கு இருக்க வேண்டும். ஏன் என்று கேட்டால், உலகத்திலேயே கடினமான வேலை எது தெரியுமா? ஆட்டை மேய்க்கிற வேலை. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆட்டை மேய்ச்சவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்லுகிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு ஆட்டு மந்தையை மேய்ப்பது போல கடினமான ஒன்றில்லை. காரணம், அதில் குட்டி ஆடுகள், சிதறி ஓடுகிற ஆடுகள் இருக்கிறது, கரவல் ஆடுகள் இருக்கிறது, சில சமயத்திலே நொண்டி நசல் கொண்ட ஆடுகள் இருக்கிறது, காயப்பட்ட ஆடுகள் இருக்கிறது. இப்படி மிகப்பெரிய ஒரு பேஷன்ஸ், அதாவது பெர்சீவியரன்ஸ் உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த ஆடுகளை மேய்த்து நடத்த முடியும். காரணம் என்ன தெரியுமா? ஆடுகள் கட்டுக்கடங்காத ஒரு ஜந்து, அதிகமா ஞானம் இல்லாத ஒன்று. ஆகவே ஆடுகளை மேய்க்கும் பொழுது
அந்த நபருக்கு கிடைக்கக்கூடிய பயிற்சி எது தெரியுமா? பேஷியன்ஸ், பொறுமை, சகிப்புத்தன்மை. இதுதான் தேவன் தம்முடைய தலைவரிடத்தில் எதிர்பார்க்கிறார். 40 வருஷம் முடித்து 80வது வயதிலே ஆண்டவர் சந்திக்கிறார். இப்பொழுது நீ தகுதி ஆயிற்று. I have found you worthy and qualified in my sight. Now you can join my duty என்று சொன்ன பொழுது மோசே என்ன சொல்றாரு? வேற யாராவது பார்த்து ஆண்டவரே என்று சொல்ற. என்ன காரணம் தெரியுமா? நான் இப்படி நினைச்சேன். The sign of maturity is the sense of immaturity. நான் அதை மறுபடியும் சொல்லுகிறேன். The sign of maturity is the sense of immaturity. உண்மையான தகுதி உள்ளவனுடைய தன்மை என்ன தெரியுமா? இன்னும் நான் தகுதி இல்லாதவன், இன்னும் நான் அதற்கு தகுதி இல்லாதவன் என்று எண்ணுகிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே தகுதி உள்ளவர்கள். இதுதான் நான் பார்க்கிறேன் மோசேயை கொண்டு வந்து சேர். ஆகவே தன்னுடைய மந்தை, சபையாகிய மந்தையை மேய்ப்பதற்கு போதகர்களாய் இருக்கக்கூடியவர்கள் மெய்ப்பத்த மனதும் பயிற்சியும் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் தாவீதினுடைய வாழ்வுக்கு வருவோம். தாவீதும் அவிதமாய் ஒரு தலைமை பதவிக்கு வருகிறார். முதலாவது தலைவராய் இருந்தவர் மோசே, இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது தலைவர். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜரீக தகுதி வந்த பொழுது அந்த தேசம் ராஜாவை தேடுகிறது. குறிப்பாக நாட்டு மக்கள். அந்த நாட்டு மக்கள் தான் முதலாவது எங்களுக்கும் ராஜா வேண்டும். சாமுவேல் இடத்துல முறையிடுகிறார். சாமுவேல் துக்கப்படுகிறார். வேண்டாம், அப்படிலாம் சொல்லாதீங்க, தேவனே உங்களை ஆளுகிறார், தேவன் தன்னுடைய பிரதிநிதிகள் மூலமாய் ஆண்டு கொண்டிருக்கிறார், இனி உங்களுக்கு எதற்காக ஒரு ராஜா வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஜனங்கள் விடாப்பிடியாக பிடிவாதம் பண்ணுகிறார்கள். ஆகவே தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்திலே மன்னிக்கவும் சாமுவேல் போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சரி, அவருடைய விருப்பத்துக்கே விட்டுக்கொள். ஆகவே சவுல் தேர்வு செய்யப்படுகிறார். ஆனால் ஒன்றை கவனியுங்கள், சவுல் ராஜாவானது தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அல்ல, அது தேவ சித்தத்தின்படி அல்ல. அப்படியானால் முதலாவது ராஜாவானது யார் என்று கேட்டால் தாவீது என்று சொன்னால், Saul was appointed or anointed by the permissive will of God. தேவன் அந்த காரியத்தை ஜனங்கள் கேட்டதினாலே அனுமதித்து வந்தவர் தான் சவுல் என்னும் ராஜா. So he is not worthy to be called the real king appointed by God or anointed by God. அவன் மனுஷனுடைய விருப்பத்திற்காக தேவன் விட்டு கொடுத்ததினாலே பர்மிசிவிலின்படியாக வந்த ஒரு ராஜா. ஆனால் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற ஒருவனை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். அவரைத்தான் தேவன் ராஜாவாக முறையாக அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். சாமுவேல் அனுப்பி அபிஷேகம் பண்ணப்பட்டார். நான் சொல்லுகிறேன், முதலாவது தலைவனாய் வந்தவன் ஒரு 40 வருஷம் மந்தையை மேய்த்தவன். அதை போல முதலாவது ராஜாவாய் வருகிறவர் யார் என்று கேட்டால் அவரும் ஒரு மெய்ப்பனாய் பணியாற்றினவர். சிறு பிராயத்தினின்றே ஆட்டுக்கு பின்னாடி சென்று காட்டுக்குள் புகுந்து உயிரை பணயப்படுத்தி தன்னுடைய ஆடுகளை பாதுகாப்பதற்காக துணிந்து நின்ற ஒரு வாலிப பிள்ளை. கர்த்தர் அந்த மெய்ப்பனை தான், கரவலாடுகளுக்கு பின்னதாக சென்ற அந்த மெய்ப்பனை தான், தாவீது என்ற மனிதனை தேவன் இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதலாவது தலகர்த்தனாக, அதிபதியாக, தன்னுடைய பூரண விருப்பத்தின்படி by his perfect will தேவன் அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். நான் சொல்லி வந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். ஆகவே தெய்வ சபையினுடைய பணிபுரிகளை செய்யும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய எண்ணங்கள் மிக கவனமாய் இருக்க வேண்டும். நான் ஆடுகளை மேய்த்து ஆடுகளை பாதுகாத்து பராமரிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தன்மை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறதா? ஆடுகளை மேய்த்து பார்த்தவர்களுக்கு மட்டும்தான், ஆடுகளை மேய்த்து பயிற்சி பெற்றவர்கள் மட்டும்தான் இப்படிப்பட்ட தெய்வ சபையாகிய மந்தையை மேய்ப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுப்பதை இந்த பகுதியிலே நான் வாசிக்கிறோம். நான் வேகமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அந்த எபேசியர் நிருபத்திற்கே நாம் திரும்பி வரலாம். எபேசியர் நிருபத்திலே தேவன் இத்தகைய மக்களை அவர் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அதன் பொருள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் இதை செய்தார்? அந்த இடத்துல 4 சொற்கள் நான் உங்களுடைய கவனத்திற்கு அடிகோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதை நீங்கள் வேண்டுமானால் எழுதி கொள்ளலாம். அதை நீங்கள் தியானம் செய்வதற்கு வசதியாயிருக்கும். எதற்காக தேவன் இந்த சபையிலே வரம் பெற்றோரை தேவன் ஸ்தாபித்திருக்கிறார், அல்லது முக்கியமாக போதக மெய்ப்பர்களை தேவன் சபையில் ஏன் வைத்திருக்கிறார் என்று கேட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு சொல்லுகிற வார்த்தை தான்
11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்து பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமான சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் 13 சிலரை என்று வாசிக்கிறோம். 14 நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனை சூதும் வஞ்சிக்கிறதுக்கு தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்று அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகி கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 16ஆம் வசனத்திலே தனக்கு அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. இந்த பகுதியிலே நான் அந்த 4 வார்த்தைகளை இன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது விளக்கத்தை நான் இப்ப சொல்ல நேரம் இல்லை. அந்த 4 வார்த்தைகள் மட்டும் உங்களுடைய வேத புத்தகத்திலே நீங்கள் அதை நீங்கள் அடிகொடுத்துக் கொள்ள அல்லது எழுதி வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக இங்கே சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் பார்த்தால் 12ஆம் வசனம் 12th verse, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு என்று வாசி. எதற்காக தேவன் சபையிலே அப்போஸ்தலர்களையும் மெய்ப்பர்கள் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷர்களையும் மெய்ப்பர்கள் போதில் வைத்தார் என்று கேட்டால் அங்கு சொல்லப்படுகிற விஷயம் என்னவென்றால் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக, for the perfecting of the saint, பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக என்று வாசிக்கிறோம். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும்படியாக. இந்த சீர் பொருந்தும்படியா, அந்த சீர் பொருத்தல் என்ற வார்த்தைக்கு கட்டார்டிசோ, அதாவது கட்டார்டிசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கிரேக்க பாஷையிலே கிரேக்க பாஷையிலே கட்டார்டிஸ்மோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கட்டார்டிஸ்மோஸ் என்ற வார்த்தை எல்லாம் கடினமான வார்த்தை. அதை ஜஸ்ட் சொல்லிவிட்டேன். அதன் அர்த்தத்தை சொல்வதற்காக இதை சொல்லுகிறேன். கட்டார்டிஸ்மோஸ் என்ற வார்த்தையின் பொருள் என்னவென்று கேட்டால், அந்த வார்த்தையில இந்த பரிசுத்தவான்கள் சீர் பொருந்துதல் என்று சொன்ன அந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் ரெஸ்டோரிங் பேக் டு இட்ஸ் ஓல்ட் ஆர் த ரைட் பிளேசஸ். ஒரு வீட்டில ஒருவேளை அநேக ஆட்கள் வந்து ஒரு கூட்டம் முடிச்சு வெளியே போகிறார்கள். இப்பொழுது வீடு எப்படி இருக்கும்? அவர்கள் சாப்பிட்ட பாத்திரங்கள் அலங்கோலமாயிருக்கும். அங்கே போட்டிருக்க இருக்கைகள் எல்லாம் அங்கிருந்து சிதறி இருக்கும். மொத்தத்துல ஒரு அலங்கோலம் காணப்படுகிறது. அந்த இடத்துல மறுபடியும் பழைய நிலைமைக்கு அந்த வீட்டை மறுபடியும் புனரமைக்க கூடியதற்கு சொல்லப்படுகிற வார்த்தை தான் இந்த சொல்லப்படுகிற கட்டார்டிஸ்மோஸ் என்ற வார்த்தை அல்லது சீர்வருந்தல் என்ற சொல். மலையாளத்தில் யதாஸ்தானப்படுத்துதல் என்று வாசிக்கிறோம். யதாஸ்தானம் என்று சொன்னால் ஒரு பொருள் இப்பொழுது இருக்க வேண்டிய இடத்தில் இல்லை, அது வேறு இடத்தில் இருக்கிறது. அதை மறுபடியுமாக கொண்டு வந்து பழைய இடத்தில் வைப்பது யதாஸ்தாபனம் என்று அதற்கு வார்த்தை சொல்லுகிறது. ஆக இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், நான் பின்னால் அதை விளக்குகிறேன். இதே பகுதியில் வருகிற இன்னொரு வார்த்தை அது என்னவென்று பார்த்தால், நாம் பக்தி விருத்தி என்ற வார்த்தையை வாசித்தோம். பக்தி விருத்தி, கிறிஸ்துவின் சரீரமா அதே வசனத்திலே சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக என்று வாசிக்க. பக்தி விருத்தி ஒய்கோடோமியோ என்ற வார்த்தை பயன்படுத்த. ஒய்கோடோம் என்று சொல்கிற வார்த்தை அதற்கு அர்த்தம் தமிழ்ல சொல்ல வேண்டுமானால் கட்டி எழுப்புதல் என்ற, அப்போது ஒரு கட்டிட வேலையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு வீட்டை கட்டுவது போல கட்டிடத்தை கட்டி எழுப்புகிற வார்த்தை எடிபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆகவே எடிபிகேஷன் முதலாவது நான் பார்த்தது ரெஸ்டோரேஷன் ஆர் பெர்ஃபெக்ஷன் கொண்டு வருவது, இரண்டாவதாக எடிபிகேஷனை கொண்டு வருவது என்று நான் பார்த்தோம். இன்னொரு வார்த்தை நான் வாசித்து இந்த பகுதியில் எல்லாம் வந்த வார்த்தை, நீங்கள் 15ஆம் வசனம் நாம் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதை போல 16ஆம் கடைசியிலே சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. growth என்ற வார்த்தையை பார்க்கிறோம். growth என்ற வார்த்தை அதற்கு ஆக்சானோ என்ற ஒரு கிரேக்க சொல் பயன்படுத்தப்படுகிறது. வளர்ச்சியை காட்டுகிறது. அதாவது ஒரு செடி வளருதல், ஒரு இன்ஃபன்ட் குழந்தை வளருதல், அல்லது ஒரு ஒரு கூட்டமைப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் வளருவது, இதற்கெல்லாம் அந்த வளர்ச்சி என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியும். ஆகவே தேவன் திருச்சபையிலே எதற்காக தேவனுடைய தலைவர்களை வைத்தார் என்பதற்குள்ள 3 காரணத்தை நான் பார்த்தோம். ஒன்று, for the perfecting of the saints. 2, for the growth of the saints. மூன்றாவதாக அவர்களை குறித்து for the edification of the church. இந்த 3ஐயும் செய்வதற்காக தேவன் சபையிலே இந்த
தெய்வீகமான பணிபடை ஆட்களை தேவன் வைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இதோடு நான் நிறைத்து விரும்புகிறேன். இந்த பகுதியை நாம் தொடர்ந்து தியானம் பண்ண வேண்டும். குறிப்பாக பவுல் இன்னொரு வார்த்தையை சொல்வது நீங்கள் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களிலே வாசித்தால் தெரியும். அவர் சொல்லுகிறார், நாங்கள் எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக முழுமையாய் அவர்களை நிறுத்தும்படியாக, அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். கொலோசியர் 1, 28, 29 அந்த பகுதியில் இவ்விதமாய் பவுல் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கு புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த இடத்துல இந்த தேறினவனாக வாசிக்கிறோம். தேறினவனாக நிறுத்துவது என்ற வார்த்தைக்கு அங்கே பவுல் பயன்படுத்துகிற வார்த்தை டெலியோஸ் என்ற வார்த்தை. என்று சொன்னால் முடிவு என்ற வார்த்தை. டெலியோஸ் என்று சொன்னால் இலக்கு, முடிவு, கடைசியாக அடைய வேண்டிய அந்த டெஸ்டினேஷன், இதெல்லாம் அந்த டெலியோஸ் என்ற வார்த்தையின் பொருள். அப்படியானால் பவுல் இங்க சொல்லுகிற வார்த்தையின் பொருள் என்ன தெரியுமா? தேவன் ஒரு பரிசுத்தவானை அல்லது ஒரு தெய்வ பிள்ளையை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையை தெய்வ சபையிலே இணைக்கும் பொழுது அவனுக்காக என்ன முடிவை தீர்மானித்திருக்கிறாரோ அந்த ப்ரீ டெஸ்டினேஷன், அவனுக்காக தேவன் ஏற்கனவே எந்த இடத்தில் அவன் போய் சேர வேண்டும், அவன் எந்த இடத்தில் நிறைவடைய வேண்டும், எவ்விதமாய் அவன் பூரணனாக வேண்டும், அந்த காரியத்தை நாங்கள் மனதில் கொண்டு நாங்கள் செயல்படுகிறோம். இதுதான் கர்த்தர் பவுலடிகள் அங்க சொல்லுகிற முக்கியமான விஷயம். நாம் முடிவுக்கு வருகிறோம். இந்த நாளிலே தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். நான் இதை சொல்லும் பொழுது அநேகர் நினைக்கலாம், தலைவர்களுக்காகத்தானே இது பேசுகிறார், நம்மை பொறுத்த மட்டில் எந்த பிரச்சனையும் இல்லையே என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், தெய்வ சபையில் இன்றுதான் தேவன் தலைவர்களை தேர்வு செய்கிறார். தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக யார் தங்களை ஆயத்தப்படுத்தி, யார் தங்களை பரிசுத்தப்படுத்தி, யார் தங்களை அதிகமாய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களைத்தான் தேவன் தெரிந்து கொள்வார். ஆகவே தலைவர்களுக்குரிய தகுதி அல்ல இது. ஒவ்வொரு பரிசுத்தவாருடைய தனி வாழ்க்கையிலும் இந்த உணர்வுகள் இருக்க வேண்டும். தேவன் என்னை பயன்படுத்த வேண்டுமானால் நான் எப்படிப்பட்டவனாய் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு எவ்வளவு பிரியமாய் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு தலைவன் நீங்கள் வைத்துக் கொள்ளாமல் விசுவாசி என்ற முறையிலும் அவ்விடத்துல வைத்துக் கொண்டு உங்களுடைய தகுதியை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பயபக்தியோடு கூட நாம் இதை சிந்தித்து வருகிறோம். ஆகவே தெய்வ திருச்சபையினுடைய மகத்துவத்தை நாம் சிந்தித்த பொழுது, தெய்வ திருச்சபையை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார். அதன் சிரசாகிய கர்த்தர் தம்முடைய திருச்சபையை சரியான முறையில் இயக்குவதற்காக தேவன் அவர்களுக்கு வரங்களை கொடுத்தவர்களை தேர்வு செய்தார், அவர்களை சபையில வைத்திருக்கிறார். ஆகவே சபையை நடத்துகிறவர்களுடைய பொறுப்பும் அதே சமயத்தில் நடத்தப்படுவருடைய பொறுப்பும் நாம் தொடர்ந்து சிந்திக்க வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்று சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமேன். நாம் ஜெபித்து நிறைவு செய்யலாம். யாதா சகோதரன் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன்.